அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளை குர்ஆன்ல சொன்ன மாதிரி அல்லாஹ் எங்களுக்கு அந்த அளவுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஹாதானி ஹஸ்மானி இஹ்தஸமு ஃபீ ரப்பிஹிம். அல்லாஹ் சொல்ற ரெண்டு கூட்டம் இருக்கிறீங்க உலகத்துல, அல்லாஹ்ட விடயத்துல கருத்து வேறுபாடு அடைஞ்சவங்க. நாங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது என்ன உலகத்துல, அல்லாஹ் அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள இல்ல. இவங்களோட பழகுறோம், இவங்களோட சிரிக்கிறோம், பழகுறோம், சிரிக்கிறோம், சாப்பிடுகிறோம். ஆனா இதை யார் சொல்லி கொடுக்கிறது? அவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்க? இப்படி எல்லாம் இருக்குது ஒரு உண்மை. அல்லாஹ் சொல்றான், ஹாதானி ஹஸ்மானி இஹ்தஸமு ஃபீ ரப்பிஹிம் ஃபல்லதீன கஃபரூ குத்திஅத் லஹும் சியாபும் மின் நார். முதலாவது நரகத்துக்கு போனதோட சகோதரர்களே, அவங்களுக்கு அணிவிக்கப்படக்கூடியது நெருப்பாலான உடுப்பு. நீங்க நாங்க நினைக்க கூடாது நரகம் கனடா ஜெயில போல டைமுக்கு டைம் சாப்பாடு வரும், சாப்பிட்டு இருப்பாங்க, மருந்து செய்வாங்க. ஜெயிலுக்கு போன அமைச்சர்மார் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் தருவாங்க. அமைச்சர்மார் ஜெயிலுக்கு போனா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் தருவாங்க. நோய் நரகத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குதா? நரகத்துல ஹாஸ்பிட்டல் இல்ல. நரகத்துக்கு போனதோட சூரா ஹஜ்ஜில் அல்லாஹ் சொல்றான், இது யாரும் சொன்ன கதைகள் அல்ல, இது அவர் சொன்ன கதை, இவர் சொன்ன கதை. குர்ஆனை படிக்கணும் என்கிற அதுக்கு தான், குர்ஆனை படிக்கணும் என்கிற அதுக்கு தான். நாங்க மட்டுமல்ல, மனித சமூகம் படிக்கணும், முஸ்லிம் மட்டுமல்ல. அப்ப விளங்கும் அவங்களுக்கு. முதலாவது நரகம் போனதோட என்ன நடக்கும்? குத்தியாத் லஹும் சியாபும் மின் நார். நெருப்பாலான உடுப்பு அணிவிக்கப்படும். நெருப்பு உடுப்பு உடுத்தா என்ன நடக்கும்? தோல் இருக்குமா சகோதரர்களே? நெருப்பு உடுப்பு அணையாது. அந்த உடுப்பு கலத்துறது இல்ல. நாங்க கொஞ்சம் கொட்டன் உடுத்தம்டா குளிர தாங்க இயலாது, சூட்ட தாங்க இயலாது. முதலாவது குத்தியாத் லஹும் சியாபும் மின் நார். இரண்டாவது நடக்கும் தெரியுமா? அவர் கூப்பிட்டு வச்சு யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். தலையில சுடு தண்ணி ஊத்தப்படும். எதுல ஊத்துற தண்ணியே? எதுல ஊத்துறது? இப்ப நாங்க ஷவர்ல குளிரா வருது தண்ணி, கொஞ்சம் சூடாக்குவோம், தாங்க மாட்டோம் குளிர. தலையில உளுந்துறப்படா தண்ணி முடி வைத்திரும் சொல்றோம். அல்லாஹ் சொல்றான் இல்ல. ரெண்டாவது அல்லாஹ் சொல்றான், இந்த காஃபிர்களை கொண்டு வந்து, நரகவாதிகளை கொண்டு வந்து ரெண்டாவது செய்யப்படும் என்ன? யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். தலையில் சுடு தண்ணி ஊத்தப்படும். ஹமீம் என்ற சொல்லுக்கு என்ன கருத்து தெரியுமா? முடிவுற காய்ச்சப்பட்ட தண்ணி. அதுக்கு மேல் அந்த தண்ணியை சூடாக்கலாம். இது ரெண்டு நடந்தா மூணாவது நிலைமை என்ன? உடுப்பு நெருப்பு உடுப்பு, தலையில சுடு தண்ணியை ஊத்தியாச்சு. மூணாவது என்ன? யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத். வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா குடலும் அல்லாஹ் சொல்றான், யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம். வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல் இதெல்லாம் துண்டு துண்டாகும். நாலாவது நடக்கும், வல் ஜுலூத். தோல் இருக்குது, இதெல்லாம் உறிஞ்சிரும். அந்த சுடு தண்ணியால வயிற்றுக்குள்ள இருக்கிற தோல், வயிற்றுக்குள்ள இருக்கிற குடல், வல் ஜுலூத். நாலாவது இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிறது இப்படி பார்த்துட்டு இருக்குது. உலகத்துல சின்னொரு வேதனையப்பட்டாலும் பார்க்கல. இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா? சூரா ஹஜ்ஜில் இருக்குது. சூரா ஹஜ்ஜை பிரட்டி பாருங்க, படிங்க. ஏன் அல்லாஹ் இதெல்லாம் சொல்லி இருக்கிறார்? நடக்க போகுது சகோதரர்களே. எங்களை நாங்க எங்கட குடும்பத்தை, கூட்டாளிமார வாழும் பொழுது காலத்துல வாழ்ற எல்லாரையும் பாதுகாக்கணும். இதை விட்டு நாங்க ஒரு நோய் கேன்சர் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க டாக்டர்ஸ் மாறி. தொற்றா நோய் வரப்போகுது, சுகர் பிரஷர், மணித்தியால கணக்கு அட்வைஸ் பண்றாங்களே இல்லையா? அன்றைக்கு மணித்தியால அட்வைஸ் பண்ணுவாங்க, கவனம், சுகர் கவனம், அதை சாப்பிட்றாதீங்க, பிரஷர் கவனம், கொலஸ்ட்ரால் கவனம். சகோதரர்களே, நாங்க எவ்வளவு அவங்களோட இறக்கம் அறிக்கணும் தெரியுமா? நரகத்தை விட்டு பாதுகாக்கணுமே. ஏன் உலமாக்கள் பயான் செய்யறது, ஏன் குத்துபா பண்றது? இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கிறது? சரி, இவ்வளோ வேதனை நடக்குது, அல்லாஹ்க்கு இரக்கம் வருமா? இரக்கம் வராது. நாலாவது ஒன்று அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், நாலாவது என்ன தெரியுமா? வலஹும் மகாமிஉ மின் ஹதீத். அவர்களுக்கு இரும்பாலான சுத்தியல் மிட்டி இருக்குது, தலையில் அடிக்கிறது. என்ன இருக்குது? மகாமி, சுத்தியல். எதால? இரும்பு சுத்தியல். இரும்பு சுத்தியல் அடிக்கிற கல்லுக்கு தான், மனுஷ தலைக்கு அடிக்கிறது. அல்லாஹ்வுடைய இரக்கம் போயிடும் சகோதரர்களே.
அல்லாஹ்வுடைய இரக்கம் போயிடும், அன்றைக்கு நரகத்தில் இறக்கப்பட மாட்டான் அல்லாஹ். ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கிறார், முன்னால அபூபக்கர் பள்ளிக்கு முன்னால் ஒரு ஆள் ஆக்சிடென்ட் ஆகி கால் கையெல்லாம் உடைஞ்சி ரத்தம் ஓடுது. எவ்வளோ இறக்கம் வரும், இறக்கம் வருமா இல்லையா? எங்களுக்கு ரத்தம் ஓடுது, எவ்வளோ பெரிய கல் நெஞ்சமுக்கு இறக்கம் வந்துடும். ஆனா நரகத்தில சகோதரர்களே தலையால ரத்தம் ஓடும், தோல் கிழிஞ்சு கொண்டிருக்கும், குடல், இறக்கப்பட உத்தரவும் இல்லை, இறக்கப்பட உத்தரவும் இல்லை. அல்லாஹ் சொல்றான் அடுத்த ஆயத்துல 4வது, குல்லமா அராது ஐ யக்ருஜு மின்ஹா வஈது ஃபீஹா. ஒரு கவலையிலிருந்து மீள வந்தீங்கன்னா திரும்ப ஒரு கவலை உங்களுக்கு வரும். கடைசி அல்லாஹ் சொல்றான் வதுகு அஸாபல் ஹரீக. நெருப்ப ருசிங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு நெருப்புல போடப்படும். அப்ப எத்தனை வேதனை. முதலாவது என்ன? குத்தியத் லஹும் சியாபும் மின் நார், நெருப்பாலான உடுப்பு முதலாவது. இரண்டாவது என்ன? இரண்டாவது யுஸப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம், தலையில சுடுதண்ணி ஊத்தப்படும். மூன்றாவது யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத், வயிற்றில் இருக்கிறது தோல் எல்லாம் கலண்டு வந்துடும். நான்காவது வலஹும் மகாமிஉ மின் ஹதீத், அதாவது இரும்பு சுத்தியல் இருக்குது அடிக்கிறதுக்கு. ஐந்தாவது குல்லமா அராது ஐ யக்ருஜு மின்ஹா மின் கம்மின் உஈது ஃபீஹா, ஒரு கவலையிலிருந்து திரும்ப வர திரும்ப கவலை கூடும். ஆறாவது வதுகு அஸாபல் ஹரீக, நெருப்ப ருசிங்க அல்லாஹ் சொல்றான்.